பாரதி பிரமு ரொம்ப கோவமா விஜய் வீட்டில் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு தாத்தா விஜய், என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க, முதல்ல என்ன விஷயன்றது சொல்லுடானுவாங்க. தாத்தா, பாட்டியும் சித்தியும் என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா தாத்தா? என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க? காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு காவேரியை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த காரணத்தினால தான் காவேரி அவ்வளோ கூப்பிட்ட பிறகும் அவங்க வராது இருந்திருக்கா தாத்தா. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே பாட்டியும் சித்தியும் மட்டும் நான்றாங்க. அது இல்லாத காவேரி கிட்ட நான் டிவோர்ஸ் கேட்டுதான் சொல்லிட்டு டிவோர்ஸுமே கேட்டிருக்காங்க பாட்டின்றாங்க. என்ன சொல்ல போறீங்க தாத்தா இதுக்கு? இப்போ பாட்டி இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நானும் காவேரி ஒன்று சேரணும் தான் பாட்டி நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு நானும் காவேரி ஒன்று சேரக்கூடாதுன்ட்டு பாட்டி இப்படி ஒரு கேவலமான ஒரு எண்ணத்துல இருப்பாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை தாத்தா. என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தாத்தா ஒரு பக்கம் சத்த போடவும் பாட்டி பயந்து போயிருக்காங்க. அதுக்கு விஜய் இருந்துட்டு, தாத்தா பாட்டி சைலண்டா இருக்கிறத பார்த்தா தெரியலையா, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னுவாங்க. கோவப்பட்ட விஜய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சித்தியும் சித்தப்பாவையும் வீட்டை விட்டே துரத்துறாங்க. இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்னு கோவப்பட்டு தள்ளி விட்டுருவாங்க. இங்க பாட்டி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. விஜய் அவங்களுடைய பாட்டியை மன்னிச்சு ஏற்றுக்க போறாங்களா இல்லையா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.